நண்பர்களே, ஸ்டேஜ் 5 ஃபுல் ரிவ்யூ ஏசி கேமில் என்னென்ன பெனிஃபிட்டு 4க்கும் 5க்கும் என்ன வித்தியாசன்றதை பார்க்க போகிறோம். ஸ்டேஜ் 5 இன்சைடு கேபின் எல்லாமே ஒன்று தான். ஆக மொத்தம் அந்த 6 ஃபேனு. ஏசி கேபினில் இந்த பாக்ஸ் ஒன்று வரும். இதோட இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கும். இதோ இதில் காமிக்கும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அங்கே காமிக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதெல்லாம் ஒன்றும் ரிஸ்க் கிடையாது. ஆனால் இது கீழே காமிக்கிற எந்த சிம்பிள் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இந்த கீழே காமிக்கிற எந்த சிம்பிள் வந்தாலுமே நீங்கள் வந்து சர்வீஸ் ஷோரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆகணும் கன்ஃபார்மு. அடுத்து நெக்ஸ்ட் இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டோ ஸ்டாப். இது சுவிட்சு போட்டிங்கன்னா 6 நிமிஷத்துக்கு மேலே வண்டி ஆனில் இருந்ததுன்னா ஆஃப் ஆகாது. இந்த சுவிட்சு போடாமல் இருந்தீங்கன்னா 6 நிமிஷத்துக்கு மேலே இருந்தாலும் ஆஃப் ஆகிடும். இதான் இதில் ஒன்று. இது ட்ரிப்பு, இது கேரேஜ் வந்து மற்ற எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இதில் மெயின் ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சு போட்டால் தான் BS4ல் ஃப்ரண்ட் பக்கெட் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். BS5ல் இந்த சுவிட்சு போட்டால் தான் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நீங்கள் அந்த சுவிட்சு போடாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஃப்ரண்ட் பக்கெட்டாக இருந்தாலும் சரி, பேக் பக்கெட்டாக இருந்தாலும் சரி. இப்போ திடீர்னு வந்து வண்டி வந்து ஒரு இதில் நிறுத்த போகிறீங்க அப்படின்னா, இந்த பூமெலாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் வேலை செய்ய ஏஞ்சிருக்காது. இந்த சுவிட்சை போட்டிங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸ்டெபிலைசர் போடுறதா இருந்தாலும் சரி, ஸ்டிக்கர் தூக்கி மடக்கிறதா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் பக்கெட் தூக்கி க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே மெயின் சுவிட்சு இது தான். BS4ல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பதில் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்எம்குள்ளே சுவிட்சு போட்டு விட்டால் ஒரு 2 செகண்ட் எரிஞ்சிட்டு ஃபுல் ஆஃப் ஆகணும். அது வந்து இதில் கிடையாது. இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட்டு வந்து வண்டி ஓட்டிகிட்டு சுவிட்சு லைட் எரியுதா, நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு வண்டி விட்டு இறங்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது சுவிட்செலாம் தனியாக கிடையாது. BS5ல் பார்த்தீங்கன்னா இதான் ஒன்று வந்திருக்கு, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஃப்ரண்ட் பைக் லோடிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா அந்த நல்லாவே கொடுக்குது. பேக் பக்கெட்டு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லோடு கொடுங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 லிட்டர் தான் போகும். ஃப்ரண்ட் பக்கெட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4.5 எந்த அளவுக்கு லோடு கொடுக்குறீங்கன்னா 4.3, அதிகபட்சம் 5 லிட்டர்னு போகவே இல்லை. 4.25 தான் போயிட்டுருக்கு. ஏசி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சில பேர் ஏசி கேபினே பார்த்துருக்க மாட்டாங்க. ஃபுல் ரிவ்யூ பண்ணுறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லாம் காமிக்கிறேன். இது அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி போடணும். இதுதான் நம்மளுக்கு இங்கே ஃபுல்லாக டஸ்ட் இல்லாமலே வச்சுருக்கணும் வண்டியை. அப்போ தான் பார்த்திங்கன்னா டக்குன்னு கூலிங் ஆகும். வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. ஃபுல் ரிவ்யூ பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னும் என்ன டவுட்டாக கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடனே எல்லா நியூஸும் உங்களுக்கு தெரியும். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. கரெக்டாக ஃபுல் ரிவ்யூ கொடுத்துறேன். நன்றி.